Hello viewers, welcome to our Kavirani Academy channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் பூர்வாது பேப்பர் 3 க்கு வரக்கூடிய தமிழ் எஸ்ஸே திலகவதியார். ஆல்ரெடி நம்ம 4 எஸ்ஸேஸ் போட்டாச்சு. சோ ஃபர்ஸ்ட் 5 எஸ்ஸேஸ் தான் எக்ஸாமுக்கு. இது வந்து பார்ட் 1ல நம்ம போட்டுருக்கோம். பார்ட் 2 எல்லாமே ரொம்ப ஈஸி. பார்ட் 1 தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டிங்ஸ் அதிகமா இருக்கும். பார்ட் 2 வந்து ரொம்ப ஈஸி. So, நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க, நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அதை போய் கிளிக் பண்ணுங்க. எஸ்ஸே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க எடுத்துக்கலாம். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் போல்டு பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த ஃபுல் பேராகிராஃபும் நீங்க வந்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ் எஸ்ஸே திலகவதியார். குறிப்பு சட்டகத்துல பாருங்க, முன்னுரை, திலகவதியார் பிறப்பு, தம்பிக்காக வாழ்க்கை, திருத்தொண்டு, சிவத்தொண்டு, திலகவதியாரின் மனம் நிறைந்த திருநாவுக்கரசர், முடிவுரை. சோ இதுல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் நடுவுல ஒரு 5 to 6 ஹெட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். முன்னுரை. பெரிய புராணத்தில் இசை ஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார் என்னும் 3 பெண்மணிகளுக்கு புராணங்கள் தனித்தனியே உள்ளன. பெரிய புராணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார் இவங்களுக்கு வந்து புராணங்கள் வந்து தனித்தனியா இருக்கு. ஆனா திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதிக்கு புராணம் இல்லை. சோ புராணங்கள் வந்து எதுவும் அவரை பத்தி இல்ல. திருமுனைப்பாடியில் பிறந்த திலகவதியாரே திருநாவுக்கரசரை செம்மைப்படுத்தினார். சோ திருமுனைப்பாடியில பிறந்த திலகவதியார் தான் திருநாவுக்கரசரை நல்வழிப்படுத்துறாங்க. சோ திலகவதியாரின் திருத்தொண்டு நன்மை பயக்கும் சிவத்தொண்டாகும். சோ திலகவதியாரோட திருத்தொண்டு வந்து நம்மளோட சிவத்தொண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நன்மை தரக்கூடிய சிவத்தொண்டு அப்படிங்கிறாங்க. சோ இதுல பாருங்க, பெரிய புராணத்துல யார சொல்லியிருக்காங்க, திருநாவுக்கரசரின் தமக்கையார் என்ன பண்றாங்க அப்படிங்கறத இதனோட டீடைல்ஸ் முன்னுரையில. நெக்ஸ்ட் திலகவதியார் பிறப்பு. சோ அவங்க எங்க பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க? சோ திருமுனைப்பாடி நாட்டில் தெய்வ மனம் கமலும் திருவாரூரில் உயர் பண்புகளை கொண்ட மாதினியாருக்கும் புகழ் தரத்தக்க செயல்களை செய்யும் புகழானாருக்கும் மகளாக தோன்றியார் திலகவதியார். இதுல பாருங்க, மாதினியார், புகழானார் இவங்க வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு பிறந்தவங்க திலகவதியார். சோ மகளாக தோன்றினார் திலகவதியார். இவர் பிறந்து சில ஆண்டுகளுக்கு பின் மறுநீக்கியார் பிறந்தார். மறுநீக்கியார் அப்படிங்கிறது தம்பி, அதாவது திருநாவுக்கரசரோட இன்னொரு பேரு. தம்பிக்காக வாழ்க்கை. தம்பிக்காக வாழ்க்கை. நற்குடியில் பிறந்த திலகவதியாரை வீரமும் நற்குணமும் நிறைந்த கலிப்பகையார் மணமுடிக்க எண்ணினார். சோ கலிப்பகையார் வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. தந்தையும் சம்மதித்தார், அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. போர் மூலவே படை திரட்டி போரிட்டார் கலிப்பகையார். சோ அங்க வந்து அந்த திருமுனைப்பாடி நாட்டுல வந்து ஒரு போர் நடக்குது. அங்க போரிடுறாங்க. தந்தை நோயினால் இறக்க, தாயும் உடனிருக்க, கலிப்பகையாரும் போரில் வீர மரணம் எய்தினார். சோ அப்பாவும் இறந்துடுறாங்க, அம்மாவும் இறந்துடுறாங்க. அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறவரா இருந்தவரும் இறந்துடுறாரு. தமக்காக முடிவு செய்யப்பட்டவர் இறக்கவே தன்னுயிரை மாய்க்க துணிந்தார் திலகவதியார். சோ எல்லாரும் இறந்துட்டாங்க, நம்ம கலிப்பகையாரும் இறந்துட்டாரு, நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்களும் உயிரை விட தயாரா இருக்காங்க. அடுத்தது மறுநீக்கியார் அவரது திருவடிகளில் விழுந்து உமக்கு முன் நான் உயிர் திறப்பேன் என்றார். அவரோட தம்பி மறுநீக்கியார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா திலகவதியோரோட கால்ல விழுந்து உனக்கு முன்னாடி நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு முன் உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அன்று முதல் தம்பிக்காக வாழ தொடங்கினார் திலகவதியார். அன்னில இருந்து என்ன பண்றாங்க, தம்பிக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் ஹெட்டிங்கே தம்பிக்காக வாழ்க்கை. நெக்ஸ்ட் திருத்தொண்டு. திலகவதியார் உயிர் வாழ இசைந்ததும் மறுநீக்கியார் மனவருத்தம் நீங்க பெற்றார். சோ இனிமேட்டு அக்கா நமக்காக உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்த மனவருத்தமும் இல்லாம அறச்சாலைகள், தண்ணீர் பந்தல்கள் வந்து அமைக்கிறாரு. சமண சமயத்தை நன்குணர்ந்து தர்மசேர என்னும் பெயர் பெற்று சமண தலைவரானார். இவர் என்ன பண்றாருன்னா சமண சமயத்தை எடுத்துக்கிட்டு தர்மசேனர்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அதனால சமண தலைவர் ஆயிடுறாரு.
தவநெறி மேற்கொண்ட திலகவதியார் சுற்றத்தாருடன் கூடி வாழும் நிலையினின்று விலகி திருவதிகை என்னும் திருத்தலத்தை அடைந்தார். சோ இவங்க தவநெறி மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க திலகவதியார். சோ அப்ப சுற்றத்தோட கூடி வாழ முடியாது இல்லையா, அந்த நிலை இருக்கும்போது அவங்க திருவதிகை என்னும் திருத்தலத்துக்கு போறாங்க. அங்குள்ள இறைவனை வணங்கியும் சிவ சின்னங்களை தாங்கியும் திருத்தொண்டாற்றினார். அங்களுக்கு இருக்கிற சிவன் அந்த தலங்கள் அது எல்லாத்தையும் அங்க இருந்துட்டு அவங்க அந்த எல்லா சிவனையும் வணங்கி அங்க இருக்கக்கூடிய சிவசின்னங்களுக்கு எல்லாத்துக்குமே திருத்தொண்டாற்றுறாங்க. நெக்ஸ்ட் சிவத்தொண்டு. சிவத்தொண்டில் தம்மை ஆழ்த்திய திலகவதியார் சிவமே சீவன் என்று இருந்தார். சிவன் சீவன் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாங்க. சிவத்தொண்டில் மனம் கரைந்தார். சிவனுக்கு பண்ற தவத்தால அவங்க மனம் அப்படியே கரையுது. அவரது மனதில் ஓர் சிறிய குறை இருந்தது. இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருக்கு. என்ன அப்படின்னா, தமது தம்பி அதாவது மருநீக்கியார் பிற சமயம் சார்ந்து வாழ்தலை பொறுக்க முடியாமல் சிவனிடம் அவர் மனமுருக வேண்டினார். ஏன்னா அவர் சமண சமய தலைவரா இருக்காரு இல்லையா, அதனால அவர் சிவன் கிட்ட மனமுருக வேண்டிக்கிறாரு திலகவதியார். அவரது கனவில் தோன்றிய சிவனும் சூளை நோய் கொடுத்து அவனை ஆட்கொள்வோம் என்று அருளி செய்தார். சிவன் என்ன பண்றாரு, வரம் கொடுக்கிறாரு, நான் மருநீக்கியாருக்கு சூளை நோய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனை ஆட்கொள்வோம், அதுக்கப்புறம் ஆட்கொள்வோம் சொல்லி சொல்றாரு. திலகவதியாரின் மனம் நிறைந்த திருநாவுக்கரசர். சமண சமயத்தில் இருந்த திருநாவுக்கரசரை சூளை நோய் ஆட்கொண்டது. சோ அங்கிருந்த சமயத்துல அவருக்கு சூளை நோய் வந்துருச்சு. ஏன்னா சிவனோட வரம் அது, திலகவதியார் கிட்ட கொடுத்தாரு இல்லைங்களா, அது. சூளை நோயால் அவர் பெரிதும் வருந்தினார். சூளை நோய் வந்தோடனே அவரால் தாங்க முடியல. சமண சமய மந்திரங்களால் நோயை தடுக்க முயன்றார். மந்திரம் பண்றாங்க, ஒண்ணுமே நோய் குறையவில்லை. சமணர்கள் மயிலிறகால் வருடியும் நோய் தீரவில்லை. அந்த மயிலிறக வச்சு எல்லாம் பண்றாங்க, ஆனா எதுவுமே பண்ண முடியல. அந்த நோய் தீரவே இல்லை. தமக்கைக்கு ஆள் அனுப்பினார். உடனே தங்கைக்கு திலகவதியாருக்கு ஆள் அனுப்புறாரு. திலகவதியாரோ அவரை காண செல்லவில்லை. ஆனா திலகவதியார் போகவே இல்லை அவங்கள பாக்குறதுக்கு. தமக்கையை தவிர இந்த நோய் தீர்க்க ஆள் இல்லை என எண்ணியவர் மடம் விட்டு திலகவதியாரிடம் வந்தார். சோ சமண சமயத்தை விட்டுட்டு திலகவதியாரை தேடிக்கிட்டு சேர்றாரு. தமது தம்பிக்கு திருவேந்தெழுத்தினை ஓதி திருநீறு கொடுத்தார் திலகவதியார். திருவேந்தெழுத்து அப்படின்னா நமசிவாய. சோ அந்த 5 எழுத்தை ஓதி திருநீர் கொடுக்கறாங்க திலகவதியார். திருமேனியில் அதை பூசி திலகவதியார் பின் சென்றார் தர்மசேனர். அத உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு திலகவதியார் எங்க போறாங்களோ அங்க போறாரு தர்மசேனர். கோயிலினுள் சென்ற மருநீக்கியார் நிலத்தில் விழுந்து கும்பிட்டு திருப்பதிகம் பாடி அருளினார். சோ அவர் திருப்பதிகம் பாடி அருளினார். சூளை நோய் மடிந்தது. சோ அவருக்கு இருக்கிற நோய் உடனே போயிடுச்சு. நாவுக்கரசர் என்று உலகெங்கும் உன் பெயர் விளங்கட்டும் என்ற வாக்கு வானில் எழுந்தது. சோ ஒரு அசிரிதி உன் பேர் இனிமேட்டு நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி உன் பேர் உலகெங்கும் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அன்று முதல் திருநாவுக்கரசர் ஆனார். சோ அன்னையிலிருந்து மருநீக்கியார் என்ன ஆகிறாரு, திருநாவுக்கரசர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என சிவத்தொன்றாற்றினார் திருநாவுக்கரசர். சோ இனிமேட்டு என் வேலை சிவனை பணி செய்து தொண்டு சேரத்தான் என் பணி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சிவத்தொண்டாற்ற முடிவு பண்ணார். முடிவுரை. திருநாவுக்கரசரை உலகில் உயிர் வாழச் செய்து தர்மசேனராய் சமண சமயம் சேர்ந்தவரை சைவ சமயத்திற்கு மாற்றி திருநாவுக்கரசரை சைவத்துக்கும் தமிழுக்கும் தந்த பெருமை திலகவதியாரையே சாரும். சோ இவராலதான் நமக்கு திலகவதியார் மூலமா தான் நமக்கு திருநாவுக்கரசர் கிடைச்சாரு. சோ அந்த பெருமை முழுக்க முழுக்க யார சேரும்னா திலகவதியார தான் சேரும். குணநலன்களில் குன்றாய் விளங்கி சிவத்தொண்டும் திருத்தொண்டும் செய்து உலகிற்காக வாழ்ந்த திலகவதியாரை தமிழ் உலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். சோ குணநலன்கள்ல மிகப்பெரிய ஒரு குன்றாவும் சிவத்தொண்டு, அதுவும் மட்டுமே இல்லாம திருத்தொண்டு செய்து இந்த உலகத்துக்காக வாழ்ந்த திலகவதியாரை இந்த தமிழ் மக்கள் தமிழ் உலகம் என்னைக்குமே நினைவில் வச்சு பாராட்டும். Thank you for watching.
ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.